கொள்ளிடம் சீர்காழி தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த கலை இந்த சிலையானது சொல்லப்போனாங்க. அந்த சிலை ஏற்கனவே இந்த சிலையை உள்ளமைக்க எடுக்கப்பட்ட பணி தொடர்பாக வெளிவந்த கருத்துக்கள் கண்டனங்கள் பல இருந்தும் உண்மையில் பொய்யான எந்த விதமான அடிப்படை மற்றும் தங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்களை வெளிப்படுத்தும் நோக்கத்துக்கு பல கீழ்த்தளமான கருத்துக்களை பத்திரிகைகள் மூலமாக வெளியிட்டார்கள். இறுதியாக இன்று நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியும் கட்சியை சார்ந்த அங்கத்தவர்கள் இந்த நிகழ்வை பகிஷ்கரித்த ஒரு நிகழ்வானது மிகவும் வருத்தத்துக்குரியது, வெட்கப்பட வேண்டியது. அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட அமைச்சர் இந்த சிலையை திறக்கக்கூடாது கூறுகின்ற நிகழ்வு கூட நான் நிற்கின்றேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் 3 பங்கு அங்கத்துவத்தை பெற்று வாக்குகளை பெற்று அதிகூடிய வாக்குகளை பெற்ற ஒரு நபர் அவரை திறக்கக்கூடாது கூறுகின்ற அந்த நிகழ்வு, அந்த சொல் யாழ் மாவட்டத்தில் உள்ள 3 மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற ஒரு சொல், புண்படுத்துகின்ற ஒரு செயல். யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்ட சங்கிலி மன்னனின் உருவச்சிலை புதிய அவதாரம் எடுத்திருக்கும் எழுச்சி மிகுனார். ஆனாலும் அந்த மன்னனின் சிலை கூட இன்று உள்ளூர் சுயலாப அரசியல்வாதிகளின் அவதூறுகளுக்கு முகம் கொடுத்து எழுந்து நிற்கின்றோம். அழிந்தவர்களை அழிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அழிய வைத்து அரசியல் நடத்தி பழக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் மனம் திருந்தி வரப்போவதில்லை. இன்றைய இந்த சிலதிறப்பு விழாவானது மக்கள் விரோத போலி அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு துணை போவோரும் சொல்வதெல்லாம் பொய்யான வதந்திகளே என்பதை எமது மக்களுக்கு எடுத்துக்காட்டும் நாளாகும்.